வெல்கம்ஸ் டு ஹீரோ சிஸ்டர்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான பீக்கங்காய் கூட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது நான் பீக்கங்காய் கூட்டில் தேங்காய் எப்படி பேஸ்ட் பண்ணணும், பீக்கங்காய் எந்த அளவுக்கு வெந்திருக்கணும் அப்படிங்கிறத நான் காட்டியிருக்கேன். வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பீக்கங்காய் கூட்டு செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அதில் இப்போ வந்து மிக்ஸி ஜார் ஒன்று வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு 1/4 மூடி தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன். அது இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ இதோட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி கொரன்னு இருக்கணும் தேங்காய் பேஸ்ட்டு. நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட வேணாம். கூட்டுக்கு எப்பயுமே வந்து இந்த மாதிரி தேங்காய் பேஸ்ட்டு கொரன்னு தான் இருக்கணும். இப்போ நம்ம கூட்டு ரெடி பண்ணலாம். கூட்டு ரெடி பண்ணுறதுக்கு இப்போ வந்து ஒரு குக்கரில் நான் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இப்போ இதோட வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். அதோட ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ வரமிளகா 2 இந்த மாதிரி 4 கிள்ளி வச்சுருக்கேன். அது இதோடு சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். பூண்டு இடித்து போட்டிங்கன்னா கூட்டுக்கு நல்லாயிருக்கும். அதனால் பூண்டை இடித்து போடுங்க. இப்போ இதோட பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நான் 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதோடு சேர்த்து நல்லா வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ நான் வதங்குறதுக்காக லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினோடனே நம்ம வந்து அடுத்தது தக்காளி சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதோட வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்து வதக்கலாம். இதோட வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் வந்து நான் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் 1 டீஸ்பூன். இப்போ இதை நல்லா மசாலா வாசம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இந்த சமயத்தில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீக்கங்காய் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 பீக்கங்காவை நல்லா தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கழுவி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சில பேர் வந்து பீக்கங்காய்க்குள்ளே இருக்க விதையை வந்து எடுத்துகிட்டு அப்புறம் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பீக்கங்காயில் இருக்க சத்து உங்களுக்கு கிடைக்காது. அது இல்லாமல் கூட்டுக்கு டேஸ்ட்டும் இருக்காது. அதனால் உள்ளே இருக்க விதையோடு வந்து கட் பண்ணி பீக்கங்காய் கூட்டுக்கு போடுங்க. இப்போ நான் இப்போ விதையோடு தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் அதோடு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு.
இப்போ இதோட வந்து நம்ம ஒரு கால் டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா பீக்கங்காவே வந்து நிறைய தண்ணி விடும். ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வேகிறதுக்காக நான் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். இப்போ 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். பீக்கங்காய் வந்து ரொம்ப கொலன்னு ஆகிற வரைக்கும் வேக வைக்க வேண்டாம். நான் வந்து காட்டுறேன். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வந்ததுக்கப்புறம் பீக்கங்காய் எப்படி நான் வேக வச்சுருக்கேனுங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு மூடி வைங்க. ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் பீக்கங்காய் எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன். பாருங்கள், நம்ம கொஞ்சம் தான் தண்ணி ஊற்றணும். அதனால் தண்ணி நிறையா இருக்க மாதிரி காட்டுது பாருங்களா. பீக்கங்காய் வந்து நிறைய தண்ணி விடும். அதனால் நீங்கள் ஊற்றும் போது லைட்டாக வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இப்போ பாருங்கள் பீக்கங்காய் எப்படி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ வந்து நம்ம இதோட பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த டம்ளரில் ஒரு 1/2 டம்ளர் துவரம் பருப்பு, ஒரு 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு போட்டு நல்லா கழுவி ஒரு 2 விசில் வந்து நான் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த பருப்பை வந்து நான் சேர்த்துக்கிறேன். பருப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ கூட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு நிமிஷம் இல்லைனா 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் பேஸ்ட்டு, அது கடைசியாக நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள் பருப்பு ஊற்றி நல்லா கொதிக்குது. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு வந்து இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் நல்லா 5 நிமிஷம் கூட வேண்டாம், ஒரு 2 நிமிஷம் நீங்கள் கொதிக்க விட்டிங்கன்னா போதும். நம்மளோட பீக்கங்காய் கூட்டு ரெடி ஆயிரும். இப்போ தேங்காய் பேஸ்ட் போட்டாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். நம்மளோட பீக்கங்காய் கூட்டு ரெடி ஆயிரும். தேங்காய் ஊற்றி நல்லா 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை போட்டு சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட பீக்கங்காய் கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பிடிக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நான் வேற ஒரு ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.